ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் தோசை மாவு யூஸ் பண்ணி ஒரு பூண்டு தோசை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செய்கிற மாதிரியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்க்குறேன் மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வேணும்னா மிளகாவோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்கிட்டும் தோசை ஊற்றலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி டேரெக்டாகவும் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாவு யூஸ் பண்ணி நல்ல தின்னான தோசையாக ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வந்து இதில் சேர்த்துருக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த தோசை சுடணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இப்படி தோசை ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா காரம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ நல்ல கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இது வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஒரு மைல்டான சட்னி கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தோசை ஊற்றின ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.